அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நார்சசிஸ்ட் பர்சனாலிட்டியோட இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க யாருமே நிம்மதியான சூழலில் இருக்க முடியாதுங்கிறது தான் இன்று நீங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ இந்த நார்சசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க அவங்க எந்தவித ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரமாட்டாங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே இவங்கனால தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தவங்கனால தான் என் வாழ்க்கை வீணாக போச்சுன்னு பல கதைகளை சொல்லி அதை நியாயப்படுத்துறதுக்கும் நிஜப்படுத்துவதற்கும் பல ட்ராமாக்களை அவங்க செய்வாங்க. அது ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை பார்த்து ஆமாம் இந்த பர்சன் சொல்கிறது கரெக்டு தாங்கிற அளவுக்கு இவங்க பல ஆக்டிவிட்டிகளை கொடுத்து இவங்க இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதை நம்ப வைக்கிறதுக்கும் பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அப்போ இவங்களுக்கு உதவின்னு யார் செய்ய போனாலுமே இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க உதவிங்கிறத அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில நேரத்தில் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு உடனே அதை திருப்பி இவங்க இது சொன்னதுனால தான் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தலையிலேயே தூக்கி போட்டு அவங்கள விலக்கி வச்சுட்டு இவங்க விலகி வந்துடுவாங்க. தன் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவங்கனால தான் என் வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்து அதை நம்ப வச்சுட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி நச்சு மனிதர்களோட வாழ்வதை விட நம்ம இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் கற்றுக்கிட்டு வரணும். ஏன்னா இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க எந்தவித வழிகாட்டுதல் சிகிச்சைக்கும் வரமாட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி இவங்க ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எந்தவித வளர்ச்சிக்கும் இவங்க வரமாட்டாங்க. தான் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த நச்சு மனிதர்களோட நீங்கள் அனுதினமும் போராடுறப்ப இந்த நச்சு மனிதர்களுக்கு நார்சிசிஸ்டிக்னு சொல்கிறவங்களுக்கு அப்பப்போ உடல் சார்ந்த பாதிப்புகள் வரும். அது காணாமல் போயிடும். ஆனால் அவங்க கூட வாழ்கிறவங்களுக்கு தான் எல்லாவித உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கி பல தீர்க்க முடியாத நோய்களையும் கூட உண்டாக்கிடுது. அப்போ இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அதிகமாக யார்கிட்ட இருக்குன்னா பெண்களிடத்துல தான் இருக்கும். ஆண்கள்கிடத்தில் மிக மிக குறைவு 1% தான் இருக்கும். ஆனால் 99% பெண்களிடத்துல தான் இருக்குது. அப்போது பெண்களுக்கு இது எப்போ வந்திருக்கும்னா ஒரு திருமணமான பெண்ணுக்கு எப்போ வரும்னா சிறு வயதிலேயே இது இருக்கும். அவங்களோட பெற்றோருக்கும் இது இருக்கும். அதாவது இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அவர்களுடைய தாய்க்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களோட பேரண்ட் அம்மாவை பார்த்திங்கன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. இல்லைன்னா ஹஸ்பண்டை விட்டு விலகி கோவத்தில் சண்டை பிடிச்சிட்டு தனிமையில் இருப்பாங்க. இல்லைன்னா ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற சிங்கிள் பேரண்ட் இருக்கிற வீட்டில் தான் அதிகமாக நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி பெண்கள் உருவாகிறாங்க. இவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் நினைச்சது மட்டுமே சரி, நினைத்தது நினைத்தபடி நினைத்த நேரத்தில் அதை சாதித்து செஞ்சு தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி இந்த குழப்ப நிலையிலேயே வாழ்ந்துட்டு வருவாங்க. இதோட எக்ஸ்ட்ரீமெண்ட் தான் திருமணத்துக்கு பின்னாடி அதிகமான பிரச்சனைகள் கணவனுக்கும் அவர்களுடைய குழந்தைக்கும் இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களோட அதிகபட்ச பிரச்சனைகளாக மாறிடுது. அந்த குடும்ப சூழல் நிம்மதியற்ற நிலைக்கும் தள்ளிவிடுது. அப்போ இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு என்னதான் தீர்வுனா இவங்களை மாற்ற முடியாது. ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்க மாறிக்க முடியும். இவர்களை மாற்றுவது என்பது மிக மிக கடினமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க எந்த சூழலையுமே தன்னை மாற்றிக்க முன் வர மாட்டாங்கங்கிறது தான் உண்மையான நிலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயமாக கூட இருக்கும். அப்போ இதிலிருந்து விடுபடுறது எப்படின்னா இவங்களை எப்படி சமாளிக்கணும், இவங்க கூட எப்படி கோஆப்ரேட் பண்ணி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் தான் பார்க்கணுமே ஒழிய இவங்களை மாற்றணும்னு முயற்சி செய்கிறது வீண் காரியமாக உங்களுக்கு அமைந்துவிடும். அப்போ இது போன்ற இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியோட வாழ்வதுங்கிறது மிக கடினமான சவாலான இந்த காலத்தில் நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் உளவியல் வழிகாட்டுதலை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் இந்த மனிதர்களை எப்படி சமாளிக்க வேண்டும், இவர்களுடன் எப்படி தன்னைத்தாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.